So geography la third lesson unit 3 India agriculture. So in the lesson la nama என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படினா, so we are going to see the different types of soil and their distribution, then importance of irrigation and multi-purpose projects, then about types of agriculture and its importance, then livestock raising, fishing, then we are going to discuss about the problems of farming in India. அதாவது agriculture வந்து ஃபேஸ் பண்ற என்னெல்லாம் பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் என்ன பிரச்சனைகள்லாம் agriculture ஃபேஸ் பண்ணுது at the present scenario. So this is what we are going to discuss in this lesson. It's a quite interesting lesson if you listen very carefully, right? Shall we move to the next? So now the introduction of the lesson. Soil is one of the most important natural resources. அதாவது இருக்கிற இயற்கை வளங்கள்லயே ரொம்ப முக்கியமான இயற்கை வளம் எது அப்படின்னா அது வந்து இந்த மண் வளம் தான் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? Soil is one of the most important natural resources. நிறைய இருக்கு natural resources. அதுல soil is one of the, right? So அப்போ நிறைய இயற்கை வளங்கள் இருந்தாலும் ஓகே, இந்த மண் வளம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான வளங்களா கருதப்படுது. The rich, deep and fertile soil support high density of population through agricultural prosperity. So இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்தியாலேயே எங்கெல்லாம் வந்து very rich, deep and fertile soil இருக்கோ அங்கெல்லாம் high density of population இருக்கு. Because the fertile soil support agriculture. எங்கெல்லாம் agriculture இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும், high density of population இருக்கும். Because agriculture is a labor intensive process. அதாவது அதுக்கு நிறைய வேலையாட்கள் தேவை அது பண்றதுக்கு. ஸோ நேச்சுரலி அங்கே வந்து நிறைய நல்ல வளமான சூழல் இருக்கிறதுனால நிறைய பேர் அங்கே they prefer to stay. So the rich, deep, fertile soil support high density of population through agricultural prosperity. ஸோ அங்கே நிறைய அக்ரிகல்ச்சர் வளம் இருக்கிறதுனால ஸோ டெஃபினட்டாக நிறைய பேர் they prefer to stay over there, ரைட்? அதனால தான் எங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பரிட்டி இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கு, ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இருக்கு. ஓகே, இங்க கீழே இருக்கிற படம் பாரு. தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஓகே, கலரா இருக்கா? சாயில்ஸ் எப்பயுமே வந்து அதோட இட் டிபெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஆன் தே பேரண்ட் ராக். ஸோ நம்ம 9th படிச்சிருப்போம், வெதரிங் படிச்சிருக்கோமா? ஸோ அந்த பேரண்ட் ராக்கை பொறுத்து தான் என்ன இருக்கும், இந்த சாயிலோட கலர் இருக்கும், டெக்ஸ்டர் இருக்கும், தென் த காம்போசிஷன் எல்லாமே அந்த பேரண்ட் ராக்கை பொறுத்து தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் இந்த சின்ன அந்த டயக்ராம்லயே எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு பார். ஸோ தேர் ஆல் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் காம்போசிஷன், ரைட்? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் we are going to learn about soils. Soil is the uppermost layer of the land surface, usually composed of minerals, organic matters, living organisms, air and water. சரி, சாயில்னா என்ன? சாயில் அப்படிங்கிறது என்ன, மண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் in the uppermost layer of the land surface. அதாவது இந்த புவியோட மேல் பரப்புல காணப்படுற ஒரு லேயர், அடுக்கு தான் இந்த மண். ஸோ பூமியில வந்து நம்ம பார்த்துருக்கோம், 9th படிச்சிருக்கோம். do you remember? The uppermost layer of the earth surface is known as soil. ஸோ நம்ம பூமியில மேல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அப்பர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ் எது அப்படின்னா இந்த சாயில் தான். சரி, யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப், அந்த சாயில்ல என்னெல்லாம் இருக்கும்? ஸோ மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் இருக்கும். ஆர்கானிக் மேட்டர்ஸ், அதாவது மக்கிய தாவரங்கள், விலங்குகள், அதோட இதெல்லாம் இருக்கும். தென் லிவிங் ஆர்கானிசம்ஸ், புழு பூச்சி எல்லாம் இருக்கா, ரைட்? தென் ஏர், காற்று, அண்ட் வாட்டர், நீர். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, மண் அப்படின்னு சொல்றோம். ஸோ சாயில் இஸ் த அப்பர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ். இட் யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஏர் அண்ட் வாட்டர். இது வந்து உனக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்மா. வாட் இஸ் சாயில் ஆர் டிஃபைன் சாயில்னு கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீ எழுதணும். ஸோ சாயில் இஸ் த அப்பர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ். அதாவது மண் அப்படிங்கிறது என்ன, பூமியோட மேல் பரப்பில் இருக்கிற ஒரு அடுக்கு தான் இந்த மண், ரைட்டா? அண்ட் இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஏர் அண்ட் வாட்டர். இந்த 5 பொருள் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இந்த 2 லைன் எழுதினா உனக்கு 2 மார்க், ரைட்?
So next point பாரு. The grains in the soils are of three categories, namely clay, silt and sand. சரி, இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது கிரெயின்ஸ், அதாவது மண் துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சாயில்ல, அது வந்து மூணு கேட்டகரியா இருக்கு, மூணு ஃபார்ம்ல இருக்கு. எப்படி? கிளேவா இருக்கு. கிளேனா என்ன? களிமண். சரியா? அடுத்தது சில்ட்டா இருக்கு. சில்ட்னா என்னன்னா மண் மண்டி படிவு அப்படின்னு சொல்லுவோம். மண் மண்டி, அதாவது ரொம்ப ரொம்ப ஃபைனா இருக்கும் அது. சரியா? அடுத்தது சாண்ட். சாண்ட்ன்றது இந்த பீச்ல இருக்கு பத்தியா, அந்த மணல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். கிளேன்றது களிமண். களிமண் பார்த்திருப்ப இல்லையா? ஸோ அதை விட சில்ட்ன்றது ஃபைன் சாண்ட் இஸ் கால் சில்ட், அதாவது மண் மண்டி படிவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ரொம்ப ஃபைனா இருக்கும் அது. ஓகேவா? ஸோ இந்த கிரெயின்ஸ் ஏன் நம்ம, அதாவது அந்த சாயிலோட கிரெயின்ஸை வந்து மூணு கேட்டகரியா பிரிக்கலாம், கிளே, சில்ட் அண்ட் சாண்ட். Soils are generally formed by the weathering of rocks under different conditions. நம்ம இதை ஏற்கனவே 9th படிச்சிருக்கோம். வெதரிங், வெதரிங்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்திருக்கோம். physical weathering, chemical weathering and biological weathering படிச்சிருக்கோமா? Do you remember? Right? So soils are generally formed by the weathering of rocks under different conditions. அதாவது இந்த சாயில் எப்படி உருவாகுது அப்படின்னா பாறைகள் என்ன உருவாகுது இல்லையா? இந்த பாறைகள் சிதைவடையும் போது காற்றாலேயோ இல்ல தண்ணியாலேயோ அடிச்சுட்டு வரும் பொழுது இந்த மணல்கள் உருவாகுது, இந்த சாயில் உருவாகுது, மண் உருவாகுது அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம இல்லையா? So the soils are generally formed by the weathering of rocks. அதாவது இந்த ராக்ஸ் சிதைவடையும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சாயில். ரைட்? under different conditions. I told you already, இந்த weathering பத்தி நம்ம டீடைலா நம்ம 9th படிச்சிருக்கோம். physical weathering, chemical weathering and biological weathering. Right? And the soils can vary greatly from one region to another region. அதாவது ஒவ்வொரு இந்த மண் இருக்கு இல்லையா, இது இடத்துக்கு இடம் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எப்படி மாறுபடுது அப்படின்னா it depends upon the climate, it depends upon the parent rock. Right? So different type of soils are found throughout the country. நம்ம நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can see a different types of soils in different parts of the country. So now we are going to see the different types of soils which are found in our country. Right? Do you have any doubt? So in this we are going to learn about the different types of soils. The Indian Council of Agriculture Research, ICAR, which was set up in the year 1953, divides the soil of India into the following 8 major groups. So what are the 8 major groups of the soil? The first one, alluvial soil, black soil, red soil, laterite soil, forest and mountain soil, arid and desert soils, saline and alkaline soil, peaty and marshy soils. So these are the 8 types of soils which are found in our country according to Indian Council of Agriculture Research, which was set up in the year 1953. So இது வந்து one wordல உனக்கு கேட்கலாம். So in which year Indian Council of Agriculture Research was set up கேட்கலாம். So here you have to write 1953, and this is a 2-mark question. So name the different types of soils found in our country அப்படின்றது ஒரு 2-mark questionல உனக்கு வரும். So you have to write all the 8 types of soil. Right? Alluvial soil, black soils, red soils, laterite soil, then forest and mountain soils, arid and desert soil, saline and alkaline, and peaty and marshy soils. So you have to write the name of all the 8 in order to score 2 marks. Right? So இது வந்து உனக்கு ஒரு 2-mark questionல வரும். இந்த 8 நேம் எழுதினா you will be given 2 marks. Right? இதை பத்தி டீடைலா 1 by 1 படிக்க போறோம். So we are going to learn about all the 8 types of soils now. So do you have any doubt? So look at this picture, and you can see the different types of soils found in our country with their percentage. If you see the alluvial soil with 22.16%, red soil 28%, black soil 29.69%, and then saline and alkaline soil with 1.29%, and peaty and marshy soil with 2.17%, laterite soil with 2.62%, and arid and desert soil with 6.13%, forest and mountain soil with 7.94%. And this is only a pictographical representation, and in this diagram which soil has got more? Black soil, yeah, 29.69. Right? Then which soil
is in least ன்னு பார்த்தோம் அப்படின்னா saline and alkaline soil with 1.29%. so do you have any doubt? so இந்த மாதிரி ஒரு diagram கொடுத்துட்டு அதுல வந்து picturesல இருந்து questions கேட்கலாம் உனக்கு, right? so any type of questions you may get. so இப்போ assessment questionsலாம் கேட்குறாங்க இல்லையா அந்த high-tech labல, அப்போ இந்த பிக்சரை கொடுத்து எது leastன்னு கேட்கலாம், which soil occupies more area அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது ஏரியா நிறைய எது அது மாதிரி ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது எந்த சாயில் வந்து above 20% இருக்கு, நேம் த சாயில் விச் ஆர் more than 20% in our country அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீ 3 சாயில் நேம் எழுதணும், அதாவது black soil, red soil, alluvial soil, right? so the question can be in different forms, right? so இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களால் எழுத முடியும் இல்லையா, ரைட்? shall we move to the next one? so next நம்ம பார்க்க போகிறது different types of soilsல first alluvial soil. ஆக்சுவலாக இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறது alluvial soil and black soil, and இது வந்து உனக்கு டிஸ்டிங்விஷில் வரும் alluvial soil and black soil, and இது ஒரு பேராகிராஃப் கொஸ்டினும் கூட. what is soil and describe any 5 types of soils found in India. இது வந்து உனக்கு ஒரு பேராகிராஃப் கொஸ்டினாக வரும். ஸோ அதுலேயும் நீ இதை எழுதணும், ரைட்? ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது வந்து இந்த பேராகிராஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து நீ ஏற்கனவே நம்ம படித்ததை தான் திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இப்போ alluvial soil பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் soil type is alluvial and characteristics அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு பாரு, அதில் அதோட அந்த alluvial soilோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இந்த காதர் பான்கரை பற்றி ஃபர்ஸ்ட் லெசனில் கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸில் பார்த்துருக்கோம். do you remember? பாபர், தெராய், பாங்கர், காதர் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? these are the layers which are found in great northern plains இல்லையா? ஸோ இந்த காதர் அண்ட் பான்கர் இது எல்லாமே alluvial soil தான். ஸோ இந்த காதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a new alluvium, அதாவது ஃப்ரெஷ்ஷாக டெபாசிட் ஆன alluvial soil, and they are light in color and more silicious அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு வெளிர் நிறமுடைய ஒரு மணற்பாங்கான ஒரு மண். சிலிசியஸ்னா என்ன? மணல் பாங்கான ஒரு மண் தான் என்னது இந்த காதர். அடுத்தது பான்கர். பான்கர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஓல்ட் alluvium, அதாவது இது என்னது? இது ஓல்ட் alluvium, அதாவது கொஞ்சம் பழைய alluvial soil சொல்லலாம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லைம் மாடியூல்ஸ். லைம்னா என்ன? சுண்ணாம்பு. and has a clayey composition. ஸோ இது வந்து சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான ஒரு மண் அப்படின்னு சொல்றாங்க. and it is dark in color, அதாவது காதரை கம்பேர் பண்ணும்போது பான்கர் ஆர் டார்க் இன் கலர், கொஞ்சம் டார்க்கா இருக்கும், ரைட்? இது எப்படி உருவாகுது? ஃபார்மேஷன். sediments deposited by streams and rivers when they slowly lose. ஸோ இந்த ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆறுகளோட வேகம் குறையும் போது என்ன ஆகும்? சைடில் அப்படியே அந்த கொண்டு வந்த செடிமெண்ட்டை படிய வச்சுட்டு போகும். ஸோ அப்படி உருவானது தான் இந்த alluvial soil. ஸோ the sediments deposited by streams and rivers. ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன? சின்ன சின்ன நீரோடைகள், ஓகே, சிற்றோடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தென் ரிவர்ஸ்னா என்ன? ஆறுகள். இது வந்து இதோட வேகம் குறையும் பொழுது சைடில் டெபாசிட் பண்ணிட்டு போகிற ஒரு மண் வகை தான் இந்த alluvial soil. சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இதோட வேதியியல் பண்புகள்லாம் என்ன? இந்த சாயிலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரிச் இன் பொட்டாஷ், பாஸ்பாரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அதாவது இந்த alluvial soilல எதெல்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாஷ், பாஸ்பாரிக் ஆசிட், லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். சரி, எது கம்மியாக இருக்கு அப்படின்னா பட் புவர் நைட்ரஜன், அதாவது இந்த நைட்ரஜன் கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இந்த சாயில்ல. தென் நேச்சர், அதாவது இந்த மண்ணோட தன்மை என்ன? சாண்டி லூம் சில்ட் கிளே ப்ரொஃபைல் ஷோஸ் நோ மார்க் டிஃப்ரென்சியேஷன். அதாவது இந்த மண் எப்படி இருக்கும் அப்படின்னா வண்டலாக இருக்கும். வண்டல் மண் சொல்கிறோம் இல்லையா, இந்த வண்டல் மண் எப்படி இருக்கும் அப்படின்னா சில்ட், அதாவது மண் மண்டி, களிமண், இந்த மாதிரியான கலவைகளோட, அதாவது சாண்டி மணல் பாங்காக இருக்கும். இது எல்லாம் கலந்து இந்த மாதிரியான எல்லாமே கலந்துருக்கும். இந்த கலவை எப்படி இருக்கும் அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்கும், மண் அடுக்கு. இதெல்லாம் சேர்ந்து லேயர் லேயரா இருக்கிற ஒரு
தன்மை தான் இந்த மண்ணுக்கு. சரியா? ஏன்னா எவ்ரி இயர் the river deposits layers and layers of alluvial soil இல்லையா? ஸோ இது எல்லாம் கலந்து என்ன இருக்கும்? அந்த alluvial soilோட லேயர்ஸ்லாம் இருக்கும். தென் டிஸ்ட்ரிபியூஷன் பாரு. கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ் எங்கெல்லாம் இது இருக்கும்னா, எங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும். ரைட்? கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் வேலிஸ், பிளெயின்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார். ஏன்னா அது வழியா தானே ரிவர் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா வருது. ரைட்? அண்ட் தென் த ரிவர் மவுத் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட், அதாவது மவுத் அப்படிங்கிறது, மவுத் ஆஃப் த ரிவர் அப்படிங்கிறது அது கடல்ல கலக்கிற அந்த இடம், அந்த டெல்டா ஃபார்ம் ஆகிற அந்த இடம். ஸோ அந்த இடத்துல இருக்கும். தென் கிராப் க்ரோயிங், ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ், இது எல்லாம் இங்க விளைய வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சாயில் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ பிளாக் சாயில். சரி, இது எப்படி உருவாகுது? ஃபார்மேஷன் derived from basalts of Deccan trap. ஸோ basalt அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாறை. இந்த எங்க இது அதிகமாக காணப்படுது அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ ரீஜன்ல. சரி, basalt அப்படிங்கிறது ஒரு பாறையோட வகை. ஸோ அந்த basalt ராக்லேருந்து வர்ற சாயில் தான் இந்த பிளாக் சாயில். ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் டெக்கான் பிளாட்டியூ ரீஜன். சரி, கலர், they are black in color due to the presence of titanium and iron. So they are black in color. So கருப்பு கலர்ல இருக்கிற soil, அதனால தான் இதுக்கு பேர் என்னது? black soil. Okay, what are the chemical properties? Consist of calcium and magnesium carbonate, high quantities of iron, aluminum, lion and magnesia. சரி, இதுல என்னெல்லாம் இருக்கு? அதாவது வேதியியல் பண்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it consists of calcium and magnesium carbonate, high quantities of iron, aluminum, lime and magnesium. இது எல்லாமே நிறைய குவான்டிட்டிஸ்ல இருக்கு இந்த black soil. சரி, வேற என்ன? apart from this chemical properties, what are the other thing that the black soil consists of? So they are rich in potash, lime, aluminum, calcium and magnesium. So potash, lime, aluminum, calcium, magnesium, இந்த பொருட்கள் எல்லாம் இந்த பிளாக் சாயில்ல நிறைய இருக்கு. பட் தே ஆர் புவர் இன் நைட்ரஜன், பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் ஹியூமஸ். ஆனா எது ரொம்ப கம்மியா இருக்கு? நைட்ரஜன் கம்மியா இருக்கு, பாஸ்பாரிக் ஆசிட் கம்மியா இருக்கு, ஹியூமஸ் கம்மியா இருக்கு. ஸோ இந்த சாயில்ல ஒரு கிராப்புக்கு வந்து நைட்ரஜன் அதிகமா தேவையா இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நைட்ரஜன் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஸோ தே ஆர் புவர் இன் நைட்ரஜன், பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் ஹியூமஸ். ஓகே, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த சாயில்? இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டிக்கி வென் வெட், high degree of moisture retentivity. So sticky when wet அப்படின்னும் போது, ஈரமா இருக்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா சேரா இருக்கும். சேரு அப்படியே ஸ்டிக்கியா இருக்கும். அதாவது சேரு பார்த்திருக்கியா? களிமண் பார்த்திருக்கியா? அப்படியே ஒட்டும் கையில சேரு மாதிரி இருக்கும். So sticky when wet, high degree of moisture retentivity, அதாவது it can retain the moisture for a longer time. அதாவது தன்னுள் ஈரப்பதத்தை என்ன பண்ணும்? ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கிற ஒரு தன்மை வந்து இந்த பிளாக் சாயிலுக்கு இருக்கு. பட் when it dry it becomes so hard. ஆனா இதே சாயில் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ இதுதான் இதோட நேச்சர். இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா அண்ட் மால்வா பிளாட்டியூ, கத்திவார் பெனின்சுலா, தெலுங்கானா, ராயல்சீமா ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகா, இங்கெல்லாம் இருக்கு. ஸோ பிளாக் சாயில் or otherwise known as rigor soil. இது வந்து உனக்கு sometimes you may get this in one word also. rigor, R-E-G-U-R. black soilக்கு இன்னொரு பேர் வந்து rigor soil அப்படின்னு சொல்லுவாங்க. So cotton grows well in black soil. அதனால இதுக்கு வந்து cotton black soilனே சொல்லுவாங்க. ஏன்னா காட்டன் வந்து அவ்வளோ நல்லா வளரும் இந்த black soilல. So the crops grown in the soil are cotton, millets, tobacco and sugarcane. இது எல்லாம் நல்லா விளையக்கூடிய ஒரு சாயில் தான் இந்த பிளாக் சாயில். ஏதாவது டவுட் இருக்காமா? நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இட்ஸ் a ரெட் சாயில். ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன், அதாவது அது எப்படி உருவாகுனது அப்படின்றது. Decomposition of ancient crystalline rocks like granite and gneiss and from rock type. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னா, அதாவது பழமையான அந்த படிக பாறைகள் இருக்கு இல்லையா, அது கிரானைட், நைஸ் இந்த மாதிரியான பாறைகள் வந்து டீகாம்போஸ் ஆகிறதுனால, அதாவது சிதைவடைவதனால் உருவாகிறது தான் இந்த ரெட் சாயில். ஸோ வாட் ஆர் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? They are rich in minerals such as iron and magnesium. So இந்த iron, magnesium இந்த ரெண்டு மினரலும் இதுல அதிகமா இருக்கு.
பட் தே ஆர் டெஃபிஷியன்ட். எந்த மினரல் வந்து கம்மியா இருக்கு, எந்த காம்பவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் லைம், இது எல்லாம் கம்மியா இருக்கு. See, what is the nature? இதோட தன்மை என்ன? Light texture, porous, friable, presence of limited soluble salts, clay fraction of the red soils generally consist of colonitic minerals. சரி, இது என்ன மாதிரியான தன்மை பார்த்தோம் அப்படின்னா லைட் டெக்ஸ்சர், அதாவது மென்மையான துகள்கள் இருக்கும். போரஸ் ஃப்ரையபிள் பிரசன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது மென் துகள்கள் இருக்கும் இல்லையா, அதுல வந்து போரஸ் அப்படின்னா சின்ன சின்ன துளைகள் எல்லாம் இருக்கும். அண்ட் ஆஃப் லிமிட்டட் சால்யூபிள் சால்ட், அதாவது ஒரு உப்பு கரைசல் அதுல இருக்கும், அதாவது தண்ணியில கரையக்கூடிய உப்பு கரைசல் இருக்கும். அண்ட் இது எல்லாம் சேர்ந்து வேற என்ன இருக்கும் அப்படின்னா வெண்களி பாறை தாதுக்கள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா காலினிட்டிக் மினரல்ஸ், இதுவும் அதுல இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் என்னது இந்த ரெட் சாயில். சரி, இது எங்க காணப்படுது, எந்த ஏரியால நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூ, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, Karnataka and Chota Nagpur Plateau regions, that is Jharkhand state. So what are the crops which are cultivated in this red soil? Wheat, rice, cotton, sugarcane and pulses. So the next soil which we are going to see is laterite soil, அதாவது சரளை மண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது எப்படி உருவாகுது? Formation formed in the regions where the alternative wet and hot dry conditions prevail. It is formed by the process of leaching. லீச்சிங் அப்படிங்கிறது மண் சுவரல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது எப்படி உருவாகுது லேட்டரைட் சாயில் அப்படின்னா, அதாவது ஹாட் அண்ட் வெட் கண்டிஷன் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற காணப்படுற போது இது உருவாகுது. அதாவது வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது என்ன ஆகுது அப்படின்னா லீச்சிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அந்த பாறைகள் நடக்கும். அந்த மாதிரி லீச்சிங் ப்ராசஸ்ல உருவாகிற ஒரு மண் வகை தான் இந்த லேட்டரைட் சாயில். So it is formed in the region where alternative wet and dry condition, hot dry conditions prevails. அதாவது வெப்பமும் குளிரும் அடுத்தடுத்து வர இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த மாதிரியான மண் காணப்படும். ஏன்னா அந்த மாதிரி காணப்படுற இடத்துல இருக்கிற பாறைகள் சிதைவடையும் பொழுதுதான் அந்த ப்ராசஸ்க்கு பேரு லீச்சிங் பேரு. அந்த மாதிரி லீச்சிங் ப்ராசஸ்ல சிதைவடைகிற பாறைகள் தான் இந்த மாதிரி லேட்டரைட் சாயிலை உருவாக்குது. Then next one, chemical properties. Composed mainly of hydrated oxides of iron and aluminum. So it composed of oxides of iron and aluminum. அதனால தான் இதோட கலரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர்லயே இருக்கும் லேட்டரைட் சாயிலும். Then nature, இதோட தன்மை என்ன? More acidic on higher areas, poor in high level இல்லை, இது actual low level. அதாவது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உயரமான மலைப்பகுதியில வந்து அதிக அமிலத்தன்மை இருக்கும், அசிடிக்கா இருக்கும். ஆனா குறைந்த தாழ்வான பகுதியில பார்த்தோம் அப்படின்னா குறைந்த அளவு உள்ளது. அதாவது இந்த அசிடிக் நேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் cannot retain moisture. இதால என்ன பண்ண முடியாது? ஈரத்தன்மையை, ஈரப்பதத்தை தன்னோட எப்பயுமே தக்க வைத்துக்க முடியாது. ஆனா இதே பிளாக் சாயில் நம்ம பார்த்தோம். So the black soil has got more retention of moisture for a longer time. அது அதிக நேரம் தன்னோட ஈரப்பதத்தை தன்னோட தக்க வச்சுக்கும். ஆனா laterite soil cannot retain moisture, while plains they consist of heavy looms and clayey and easily retain moisture. ஆனால் இந்த களிமண் கலந்த வண்டல் படிவுகள் கொண்ட அந்த சமவெளி பகுதியில் இருக்கும் பொழுது, அதாவது plain regionல இருக்கும் பொழுது அதால என்ன பண்ண முடியும்? It can retain the moisture. So generally it cannot retain the moisture, but in the laterite soil plain regionsல இருக்கும் பொழுது okay, it can retain because it mixed along with the other soil, so it can retain the moisture for a longer time. அப்போ மட்டும் it can easily retain the moisture. So but generally it cannot retain the moisture. So if they are found in the plain regions, it can retain the moisture. சரி, இது எங்கெல்லாம் இருக்கு? Assam hill summits of Kerala and Karnataka, and eastern Ghats and regions of Odisha. So இந்த இடத்துல இருக்கு. என்னென்ன crops இதுல கல்டிவேட் பண்றாங்க? காஃபி, ரப்பர், cashewnut and tapioca. இதுல ஏதாவது டவுட் இருக்காமா?
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா டிஃபர் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன் டிபெண்டிங் ஆன் கிளைமேட். அதாவது இந்த கிளைமேட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம், காலநிலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கிளைமேட்டை பொறுத்து ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் மாறும் அப்படின்றது. இது எப்படி உருவாகுது? ஃபார்மேஷன் டியூ டு மெக்கானிக்கல் வெதரிங் காஸ்ட் பை ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் வேரியேஷன். அதாவது அந்த பாறைகள் அந்த மெக்கானிக்கல் வெதரிங், அதாவது மெக்கானிக்கல் வெதரிங் அப்படிங்கிறது என்ன? பௌதீக சிதைவடையும் பொழுது, அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங் பார்த்தோம் இல்லையா. கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங், மெக்கானிக்கல் வெதரிங், ஃபிசிக்கல் வெதரிங் இல்லையா. ஸோ அதில் இது ஒரு டைப். ஸோ இந்த மெக்கானிக்கல் வெதரிங் அதாவது பாறைகள் வந்து ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் இது மூணு மாறி மாறி வர்றதுனால அந்த பாறைகள் சிதைவடைவதனால் உருவாகிற ஒரு மண் வெரைட்டி தான் இந்த ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில். And what are the chemical properties in the soil? They are deficient in potash, phosphorus and lime. அதாவது பொட்டாஷ், பாஸ்பரஸ், லைம் வந்து கம்மியா இருக்கு இந்த மண்ணில். நேச்சர் இதோட தன்மை என்ன? லைட், சாண்டி, thin and found with the pieces of rock and their character changes with their parent rocks. Very rich in humus. Slow decomposition makes it acidic. ஸோ இதோட தன்மை பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும்னா லைட்டாக இருக்கும், சாண்டியா மணலாக இருக்கும். அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் இன் அ தின் லேயர், ரைட். அண்ட் தே ஆர் ஃபவுண்ட் வித் த பீசஸ் ஆஃப் ராக்ஸ், சின்ன சின்ன ராக் பீசஸும் அதில் இருக்கும். அண்ட் தேர் கேரக்டர் சேஞ்சஸ் வித் பேரண்ட் ராக், அதாவது பேரண்ட் ராக்கை பொறுத்து அதோட தன்மை என்ன ஆகும்? மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதோட காம்போசிஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அண்ட் வெரி ரிச் இன் ஹியூமஸ். ஹியூமஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த தாவர இலைகள்லாம் மக்கி போய் மண்ணில் அப்படியே மக்கி போகும் இல்லையா. ஸோ அந்த மக்கி போகிற அந்த தாவர இலைகளை தான் ஹியூமஸ் சொல்கிறோம். இட்ஸ் வெரி ஃபர்டைல். அது வந்து ரொம்ப சாயிலோட ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில்ஸ் ஆர் வெரி ரிச் இன் ஹியூமஸ். ஸ்லோ டீகாம்போசிஷன் மேக்ஸ் இட் அசிடிக். ஸோ இந்த தாவர இலைகள் வந்து ஸ்லோவாக மக்கி போகிறதுனால அந்த மண்ணோட தன்மை கொஞ்சம் அமிலத்தன்மையாக மாறுது. ஏன்னா இந்த தாவரங்கள்லாம் மக்கி போகிறது எப்படி? ஸ்லோவாக ஆகுறதுனால. ஸோ ஸ்லோ டீகாம்போசிஷன் மேக்ஸ் த சாயில் மோர் அசிடிக். ஓகே, எங்கெல்லாம் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வாட் ஆர் த கிராப்ஸ் grown here? Coffee, tea, rice, maize, potato, barley, tropical fruits and various types of spices are grown in this type of forest. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆரிட். ஸோ இப்போ இது முடிய நீ 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்த்தோம். தீஸ் 5 யூ கேன் ரைட் ஆஸ் அ பேராகிராஃப் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில். இது ஃபார்மேஷன் டியூ டு ப்ரிவலன்ஸ் ஆஃப் த ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர் அண்ட் accelerated evaporation. The soil is dry and also lacks humus content due to the absence of vegetative cover. ஸோ இந்த எப்படி இது உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் ட்ரை கிளைமேட் இருக்கோ, வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்கோ, அங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேஷன், அதாவது ஆவியாகிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சலரேட்டட் எவாப்ரேஷன் அண்ட் சாயில் இஸ் ட்ரை. அதனால சாயில் என்ன இருக்கும்? ஈரத்தன்மை இல்லாமல் ட்ரையாக இருக்கும். அண்ட் இட் ஆல்சோ லேக்ஸ் ஹியூமஸ் கண்டென்ட் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் கவர். ஸோ இந்த மாதிரி ட்ரை ரீஜனில் பார்த்தோம். இப்போ டெசர்ட் ரீஜனில் எடுத்துக்கோ. இந்த டெசர்ட் ரீஜனில் செடி கொடி எதுவுமே இருக்காது, மரங்கள் இருக்காது. அதனால என்ன ஆகாது? ஹியூமஸ், வெஜிடேட்டிவ் கவர் இல்லாததுனால the soil lacks humus content. humusனா என்னன்னு சொல்லியிருக்கேன்? அந்த மக்கி போன இந்த தாவர இலைகள் அது வந்து மண்ணுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மண்ணில் இருக்காது. ஸோ absence of humus. Okay, what are the chemical properties? Contain high percentage of soluble salts, alkaline with a varying degree of calcium carbonate and poor in organic matters, rich enough in phosphate though poor in nitrogen. ஸோ இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சால்யூபிள் சால்ட்ஸ். ஏன்னா எவாப்ரேட் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சால்ட் டெபாசிட்ஸ் ஆன் த சாயில் இட்ஸ் ஆல்சோ ஆல்கலைன் கண்டென்ட் வந்து இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் ஹை டிகிரி ஆஃப் கால்சியம் கார்பனேட் இருக்கும். பட் தே ஆர் வெரி புவர் இன் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஹியூமஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப புவர் கண்டென்ட். அண்ட் ரிச் எனஃப் இன் பாஸ்பேட். பாஸ்பேட் அதிகமாக இருக்குது, பட் நைட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அதோட தன்மை என்ன? நேச்சர் என்ன? light in color, low humus, friable structure, low in moisture content.
ஸோ இதெல்லாம் தான். லோ ஹியூமஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் லோ மாய்ஸ்டர், ஈரத்தன்மையே இருக்காது சாயில்ல. சரி, இப்போ நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாரு. கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் பெல்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் சிக்கிம், ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதோட கிராப் க்ரோயிங் சீசன் பார்த்தோம். அதாவது காஃபி, டீ, அந்த மலைகளில் வளர்ற அந்த கிராப்ஸ் இருக்கும். காஃபி, டீ, ரைஸ், மெய்ஸ், பொட்டேட்டோ, பார்லி, ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ். அதே மாதிரி இந்த ஆரிட் டெசர்ட் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த மாதிரி சாயில் இருக்கும். ராஜஸ்தான், நார்தர்ன் குஜராத் அண்ட் சதர்ன் பஞ்சாப், இங்கெல்லாம் டெசர்ட் ரீஜன். அதாவது இப்போ தார் டெசர்ட் ராஜஸ்தான், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான், ரைட். அதே மாதிரி இங்கே என்னெல்லாம் கிராப்ஸ் வளரும் அப்படின்னு பார்த்தா மில்லட்ஸ், பார்லே, காட்டன், மெய்ஸ் அண்ட் பல்சஸ். அஃப்கோர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இரிகேஷன். வித்தவுட் இரிகேஷன் வி கேனாட் க்ரோ எனி டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். ஏதாவது டவுட் இருக்காமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது saline and alkaline soils. இப்போ இதோட ஃபார்மேஷன் formed due to ill drainage which causes water logging. Injurious salts are transferred from subsurface to the top soil by the capillary action. It causes the salinization of soil. சரி, இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் டியூ டு இல் ட்ரைனேஜ், அதாவது ஒரு நல்ல வடிகால் அமைப்பு இல்லாத காரணத்தினால, விச் காசஸ் வாட்டர் லாகிங், அந்த வடிகால் அமைப்பு இல்லைன்றதுனால வாட்டர் ட்ரைன் ஆகி போக முடியாததுனால வாட்டர் என்ன ஆகுது, ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிற்குது. ஸோ வாட்டர் லாகிங்னு என்ன, அப்படியே நீர் வந்து அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு இடம். Injurious salts are transferred from subsurface to the top soil. ஸோ அந்த மாதிரி தேங்கி நிற்கிற தண்ணிக்கு கீழே என்ன ஆகுது அப்படின்னா அந்த டாப் சாயில் இருக்கு இல்லையா, அந்த டாப் சாயில் கீழே இருக்கிற இன்ஜூரியஸ் சால்ட், அதாவது அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு நிறைய அந்த சப்லேயர், அதாவது பூமிக்கு அடியிலிருந்து மேல் பகுதிக்கு, அதாவது டாப் சாயிலுக்கு கேபிலரி ஆக்ஷன் மூலமா மேலே வருது. கேபிலரி ஆக்ஷன் அப்படிங்கிறது என்ன, கீழே இருக்கிற தண்ணி மேலே வர்றது தான் கேபிலரி ஆக்ஷன். அது தட் இஸ் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் அட்ஹெசிவ் pressure which exerted on the capillary tube, right. இது வந்து நீ physics chemistryல கண்டிப்பா படிச்சிருப்ப capillary action என்ன அப்படிங்கறத, right. அதாவது நீ for example you can even experiment கூட பண்ணலாம். ஒரு கிளாஸ்ல வாட்டர், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஏதாவது ஒரு கலர் வாட்டர் வச்சுக்கிட்டு அந்த கேபிலரி டியூபை நீ தண்ணிக்குள்ள விட்ட அப்படின்னா நீ பாதி தண்ணி தான் எடுத்துருப்ப அந்த கிளாஸ் டம்ளர்ல. ஆனா அந்த கேபிலரி டியூப்ல அதை விட ஜாஸ்தியா தண்ணி என்ன ஆயிடும், மேலே வரும். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அட்ஹெசிவ் அண்ட் pressure which exerted on the water through the capillary tube. அந்த கேபிலரி டியூப் மூலமா தண்ணி என்ன ஆகுது, மேலே வருது, ரைட். இப்போ நீ அந்த ஒரு பேப்பர் டவலை வந்து தண்ணிக்குள்ள போட்ட அப்படின்னா அப்படியே தண்ணி உறிஞ்சிக்கிட்டே எண்டு முடிய வந்துடும், ரைட்டா. ஸோ இட் இஸ் பை கேபிலரி ஆக்ஷன். இப்போ பேப்பர் டவலை தண்ணிக்குள்ள ஒரு முனையை மட்டும் நீ வச்சா போதும், அந்த ஃபுல் பேப்பர் டவலும் என்ன ஆயிடும், அப்படியே தண்ணி உறிஞ்சிடும். இட் இஸ் பை கேபிலரி ஆக்ஷன். ஸோ தண்ணி கீழே இருந்து மேலே வருது, ரைட். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய சால்ட் வாட்டர் கீழே இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, அந்த கேபிலரி ஆக்ஷன் மூலமா சப்சர்ஃபேஸ்லேருந்து டாப் சாயிலுக்கு மேலே வருது. இட் காசஸ் சாலினிசேஷன் ஆஃப் சாயில், அதாவது அந்த மண்ணை வந்து அதிக காரத்தன்மை உள்ள மண்ணா மாத்திடுது இந்த மாதிரி வர உப்பெல்லாம். Then what are the chemical properties? Liberate sodium, magnesium and calcium salts and sulfurous acid. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் சால்ட்ஸ் இருக்கு அண்ட் சல்ஃபரஸ் இருக்கு, சல்ஃபரஸ் ஆசிட் இருக்கு. இது எல்லாம் இட் கண்டைன்ஸ். இதோட தன்மை என்ன, நேச்சர் என்ன, கன்சிஸ்ட் ஆஃப் அன் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் சால்ட்ஸ். இதில் அதிக சால்ட் இருக்கு, சோடியம் இருக்கு. அண்ட் மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸ் விச் ஆர் வெதரிங், அதாவது பாறைகள்லேருந்து சிதைந்து போன மினரல்ஸ் ஃப்ராக்மெண்ட்டும் இந்த சாயிலில் இருக்கு. அண்ட் எங்கெல்லாம் இது காணப்படுது, எந்த ஏரியாவில், இந்தியாவில், ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா, in the drier parts of Bihar, Uttar Pradesh, Haryana, Punjab, Rajasthan and Maharashtra. And of course, which are the crops which are cultivated in this soil அப்படின்னு பார்த்தோன்னா crops do not grow because of excesses
salinization of the soil, அதாவது அதிக காரத்தன்மை காரணமாக இங்க என்ன வராது, பயிர்கள் வளர்றதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது peaty and marshy soil and formation. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, formed in humid regions from the organic matter. organic matterனா என்ன அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம். அதாவது உயிரின பொருட்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது தான் இந்த peaty and marshy soil. And it is found in the areas of heavy rainfall and high humidity. So இது எந்த இடத்துல காணப்படுதுன்னா, எந்த இடத்துல அதிக மழை பெய்யுதோ, எந்த இடத்துல high humidity இருக்கோ அங்க காணப்படுது. And peaty soils are black, கருப்பு கலர்ல இருக்கும், and heavy and highly acidic. அதாவது அதிக என்ன இருக்கும், என்ன தன்மை இருக்கும், காரத்தன்மை இருக்கிற ஒரு சாயில் தான் இது. ரைட்டா? இது என்ன இதுல என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா, டெஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ் ரொம்ப கம்மியா இருக்கு, அண்ட் பாஸ்பேட்டும் கம்மியா இருக்கு. அண்ட் வாட் ஆர் த நேச்சர் ஆஃப் த சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சால்யூபிள் சால்ட்ஸ், அதாவது கரையக்கூடிய சால்ட் இருக்கு, அண்ட் 10 to 40% ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர்ஸ், 10லேருந்து 40% என்ன இருக்கு, ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, மட்கும் இலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா ஆர்கானிக் மேட்டர்ஸும் இருக்கு. அண்ட் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர். ஸோ அதிக அளவு என்ன இருக்கு, வெஜிடபிள் மேட்டர்ஸ் இருக்கு. அதாவது தாவர வகைகள், மக்கி போன அந்த தாவர வகைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோட்டயம் and Alappuzha districts of Kerala, Kottayam and Alappuzha districts of Kerala, and coastal areas of Odisha and Tamil Nadu, Sundarbans of West Bengal in Bihar, and Almora districts of Uttarakhand. இந்த இடத்துல எல்லாம் இந்த peaty and marshy soil இருக்கு. And what are the crops which are grown in this soil? They are paddy and jute. இது ரெண்டும் இங்க என்ன பண்றாங்க, கல்டிவேட் பண்றாங்க. So these are the 8 types of soil. Do you have any doubt? So இந்த 8 types of soils இப்ப பார்த்தோம் இல்லையா, ஏதாவது இதுல டவுட் இருக்கா? இதுல any 5 you have to write as a paragraph question. Okay? So அடுத்ததா நம்ம பார்க்க போறது soil degradation, அதாவது மண் சீரழிவு எப்படி ஏற்படுது அப்படின்ட்டு. Soil degradation is an acute problem in India. According to a 2015 report of the Indian Institute of Remote Sensing, IIRS, the estimated amount of soil erosion that occurred in India was 147 million hectares. அதாவது சாயில் டீக்ரேடேஷன், அதாவது மண் சீரழிவுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இப்போ வந்து ரொம்ப மேஜரான பிரச்சனை நம்ம இந்தியாவில் இருக்கிறது. And according to 2015 report given by Indian Institute of Remote Sensing, அந்த ரிப்போர்ட் படி இந்த சாயில் எரோஷன், அதாவது 147 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்டில் சாயில் எரோஷன், அதாவது மேலே இருக்கிற மண் அரிக்கப்பட்டிருக்கு. சாயில் எரோஷன் என்ன, மண் அரிப்பு இல்லையா? ஸோ இந்த சாயில் எரோஷன் கிட்டத்தட்ட எவ்வளவு ஏரியாவில் நடந்திருக்கு, 147 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்டில் நடந்திருக்கு அப்படின்றாங்க அவங்களோட ரிப்போர்ட் படி. The main problems of Indian soil, நம்மளோட இந்திய மண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னா, சாயில் எரோஷன். அது எப்படி அப்படின்னா, சாயில் எரோஷன் may occur in different forms. அதாவது ஷீட் எரோஷன், அதாவது ஃபுல்லாகவே ஒரு தாள் அரிப்பு அப்படின்வாங்க, அதாவது ஒரு லேயர் ஃபுல்லாகவே எரோட் ஆகிடும். தென் ரில் எரோஷன் அப்படின்னா நீரோட்டத்தினால, அதாவது எரோஷன், சாயில் எரோஷன் பை ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இப்போ மழை வரும்போது மேலே இருக்கிற மண் அப்படியே அடிச்சுட்டு ஓடி போயிடும். தென் கலி எரோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீர் பள்ள மண்ணரிப்பு, அதாவது மழை வரும்பொழுது குழிகளில் இருக்கிற மண், பள்ளத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் அரிப்பு ஏற்படும். தென் ரெவைன் அண்ட் பேட்லேண்ட். ஸோ இது வந்து ரெவைன் அப்படிங்கிறது பள்ளத்தாக்கில். ஸோ பள்ளத்தாக்குலேயும் மழை காலங்களில் என்னாகும், மண்ணரிப்பு ஏற்படும். சாயில் எரோஷன் அக்கர். தென் செகண்ட் ஒன், டீக்ரேடேஷன் ஆஃப் சாயில். டீக்ரேடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் இப்போ மண் சீரழிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. தென் வாட்டர் லாகிங் அப்படின்னு என்ன, ஒரு இடத்துல நீர் அப்படியே தேங்கி, இப்போ மழை காலத்தில் பார்த்தோன்னா ஃப்ளட் வரும், அப்போ அங்கங்கே தண்ணி என்ன ஆகிடும், தேங்கிடும்.
ஸோ நீர் தேக்கத்துக்கு பேர் தான், அதாவது நீர் தேங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வாட்டர் லாகிங். தென் சலைன் அண்ட் ஆல்கலைன், அதாவது உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை அந்த சாயில் அதிகமாக ஆகிறது. ஸோ நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். கேப்பிலரி மூலமாக என்ன ஆகும், கேப்பிலரி சிஸ்டம் மூலமாக கீழே இருக்கிற உப்புத்தன்மை அதாவது மேலே வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ மண்ணோட சலைன் அண்ட் ஆல்கலைன் கண்டென்ட் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த சால்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அந்த சாயிலை யூஸ் பண்ண முடியாது, கிராப்ஸ் எதுவும் கல்டிவேட் பண்ண முடியாது. தென் சால்ட் ஃபிளாட்ஸ், அதாவது உப்பு அப்படியே படிஞ்சிடும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ரைட்? அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில். சரி, இப்போ இந்த மாதிரி சாயில் எரோஷன் நடக்கும்போது அது எப்படி வந்து நம்ம பாதுகாக்கலாம், மண் வளத்தை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், அதோட எப்படி கன்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஃப்ரோஸ்டேஷன், அதாவது காடுகள் நிறைய உருவாக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் அண்ட் பேரேஜஸ், அணைகள், அதுக்கப்புறம் என்னது குறுக்கு அணைகளை நிறைய கட்டலாம் to prevent the flood so that soil erosion definitely do not occur. Then prevention of overgrazing, அதாவது அதிக மேய்ச்சலை தடுக்கலாம். மாடுகளை என்ன பண்ணுறோம், அப்படியே காடில் விட்டுறோம், அது வாட்டும் மேய்ச்சினே போகுது. ஸோ என்ன ஆகும், இந்த மரம் செடி கொடி தான் என்ன ஆகுது, இந்த சாயில டைட்டாக பிடிச்சிட்ருக்கு, அந்த வேர் தான் என்ன ஆகுது, சாயில டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. இப்போ அதெல்லாம் மரத்தெல்லாம் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் சாயில் கெட்ஸ் எரோடட் இல்லையா. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங், அதிகமான மேய்ச்சல் நம்ம தடுக்கலாம். இம்ப்ரூவ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், அதாவது மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை நம்ம கையாளலாம். என்ன மாதிரியெல்லாம் கையாள முடியும் நம்மளால? கான்டர் மெத்தட், ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், கான்டூர் பில்டிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ட்ஸ், adopting the technique of sustainable agriculture or different conservation methods for better soil management. ஸோ இப்போ என்ன மெத்தட்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கான்டர் மெத்தட், அதாவது ஒரு சம உயரத்தில் உழருது, அதுதான் கான்டர் மெத்தட். ஒரே லெவலில் மேடு பள்ளம் இல்லாமல் ஓகே அக்ரிகல்ச்சர் கிராப்ஸை பயிரிடுறது. ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ், சுழற்சி முறைகளில் பயிரிடலாம் ஸோ தட் த சாயில் வில் ரீடைன் த ஃபர்டிலிட்டி ஃபார் அ லாங்கர் டைம். அடுத்தது கான்டர் பில்டிங். கான்டர் பில்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, கரை, ஒவ்வொரு இதுக்கும் கரையை கட்டுறது ஸோ தட் வாட்டர் நெவர் ஓவர்ஃப்ளோஸ். தென் ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஸ்ட்ரிப் கிராப்பிங் அப்படிங்கிறது வந்து நான் இப்போ இது அக்ரிகல்ச்சர் லெசனில் சொல்லுவேன். அதாவது படிக்கட்டு முறையில் என்ன பண்ணுறது, பயிரிடுறது. தென் பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ஸ். ஷெல்டர் பெல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக காற்றடிக்கிற எதிர் திசையில் நம்ம மரங்களை நட்டோம் அப்படின்னா, ஸோ த சாயில் won't be eroded by the force of air, that is wind. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிளான்டிங் ஆஃப் ஷெல்டர் பெல்ஸ், மரங்களை அதிகமாக நட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் ப்ரிவென்ட்ஸ் த விண்ட், இட் பிளாக்ஸ் த விண்ட் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இட் ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன். ஸோ அடாப்டிங் த டெக்னிக்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேறு அதாவது நிலைத்த வேளாண்மை நுட்பத்தையும் மண் மேலாண்மையும் நம்ம என்ன பண்ணலாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லா we can conserve and manage the soil. ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம், alluvial soil, red soil, black soil, laterite, forest and mountain, arid and desert, saline and alkaline, peaty and marshy soil எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேப் கொஸ்டினில் கேட்பாங்க. அலுவியல் சாயில்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஒரு இடம் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த மேப்லேருந்து. அதை நான் மேப் டீச் பண்ணும்போது ஐ வில் டீச் யூ விச் ஏரியா யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃபார் த சாயில்ஸ். ஓகே, ஸோ தட் ஐ வில் டீச் யூ while teaching the map. So this is for your reference, the different types of soils which are found. Black soil பார்த்தோன்னா டெக்கான் பிளாட்டியூ ரீஜன் ஃபுல்லாக இருக்கா? ஸோ இந்த இடம் ஃபுல்லாக என்னது இருக்குது, பிளாக் சாயில் இருக்கா? ஸோ அலுவியல் சாயில் பாரு, எங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் டெல்டா ரீஜன், இங்கெல்லாம் அலுவியல் சாயில், ரைட்? wherever you have the river system, there you can see the alluvial soil. Okay, so this is what you have to learn in this map, and we'll move to the next one. So the next topic in this lesson we